窗梳妆，是谁家姑娘轻轻摇香玉铃铛？愿晚风送霜，愿凄尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风长。你是掌心角，阳滚烫。相遇相见，相拥如眠，相随随年年。苦纵无眠，心事残烟，相遇相见，此情绵绵，心幸福。என்ன தைரியம் இருந்தா இளவரசி கிட்ட இப்படி நடந்துப்ப? நீ இப்போ அவங்க கணவன் கிடையாது. நல்லா கேட்டுக்க, இளவரசிக்கு நான் நல்ல முறையில் கல்யாணம் செஞ்சு வைப்பேன். நீ ஓரமா நின்று வேடிக்கை பாரு. என் கூட வா. ஐயோ, சண்டை போடாதீங்க. உன்னோட திறமையும் பரவாயில்ல. என்ன பண்றீங்க? போதும், விடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு தான் விவாகரத்து நடந்துருச்சு. இனி நீ இந்த ஆளு கூட பேசக்கூடாதுக்கா. பரவாயில்ல, போதும், நிறுத்துங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் கடந்த காலம் மட்டும்தான். இனிமே நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். தளபதி ஷூ அவர்களே, நீங்க இனி உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. கேட்டுச்சுல, இனிமே நீங்க உங்க வாழ்க்கையை பாப்பீங்களா? அவங்க வழியில வராத. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த முறை நீ உன் உண்மையான முகத்தை காட்டிட்ட. பரவாயில்ல, இனிமே நான் இதுக்காக உன்னை பத்தி கவலைப்படணும். நான் உங்களுக்கு நல்லது தாங்க செய்யணும்னு நினைச்சேன். அந்த கிழமை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சவப்பெட்டிக்குள்ளேயே போயிடுவான். அப்படிப்பட்ட ஒருத்தனை தேர்ந்தெடுத்து நீ எனக்கு நல்லது பண்றியா? நான் தான் உனக்கு அளவுக்கு அதிகமா இடம் கொடுத்துட்டேன். ஆனா நீ என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்ட. அமைச்சர் காவ், உத்தரவிடுங்கள் பிரபு. சூயை கிட்ட போய் மாளிகைக்கு உடனே வர சொன்னதா சொல்லு. உத்தரவு பிரபு. இங்க பாருக்கா, அதான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டியே. அப்புறம் ஏன் இன்னும் வருத்தப்படுற? சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்க மாட்ட. உன்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தளபதியா இருக்கிறதாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஆளுக்கு வேற ஏதாவது எண்ணம் இருக்கா? நான் அப்படி சொல்ல வரல. என் முன்னாடி உன் கையை பிடிச்சானே, இப்ப அவனுக்கு தான் உரிமை இல்லைன்னு ஆயிடுச்சு. அவருக்குள்ள எந்த உள்நோக்கமும் இல்ல, ஆனா எனக்கு இருக்கு. நம்ம அப்பாவுக்கு என் உடம்புல மந்திரக்கல் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அக்கா, இந்த இடத்துல அதை பத்தி பேசணுமா? அதனால்தான் சூ மூலியமா அதை சோதிக்கலாம்னு நினைச்சேன். அங்க இருந்து பதில் வரலன்னு தான் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். நீ கவலைப்பட வேண்டாம். அரசரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்ற மாதிரி அவருக்கு பேராசை அதிகம் தான்.
இன்னொரு வாட்டி எனக்கு கனவு வந்தா உயிரே போயிடும். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அவர்தான். ஆனா அதுக்காக அவரு இப்படியா முயற்சி பண்ணுவாரு? எத்தனையோ வருஷமா நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்க்கா. அரண்மனைக்கு வெளியில நான் உனக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒன்றும் இல்லை. நான் உனக்காக இப்பவே ஏற்பாடுகள் செய்யறேன். நாளைக்கு வரைக்கும் காத்துரு. நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். இந்த முறை நான் உனக்கு சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். சரி, நான் கிளம்புறேன். இளவரசியாரே, அரசர் உங்களை பார்க்கணுமா? அப்பா கூப்பிட்டாரா? எதுக்காக கூப்பிட்டாரு? போய் பார்த்தா தெரிய போகுது. அப்படிங்களா? 2 நிமிஷம், நான் என்னோட அறைக்கு போய் இளவரசியாரே, அரசர் உங்களுக்காக அங்க காத்திருக்காரு. வந்து இப்படி உட்காந்து இதை குடிமா. இவ்ளோ விலை உயர்ந்த உணவை எதுக்காக நீங்க எனக்கு தினமும் இப்படி கொடுக்கறீங்க? உன்னை பெத்த அப்பா எனக்காக எதிர்காலத்தை கணிச்சாரு. அவருக்கு அப்புறம் நீதானே அந்த இடத்த நிரப்பணும். உனக்கு அந்த பெரிய பொறுப்பு இருக்கு. அதை நான் தட்டி கழிக்க முடியாது. அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இது நீ ரொம்ப நாளா மறைச்சுக்கிட்டதுன்னு எனக்கும் தெரியும். நீ புத்திசாலிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா. என்ன நீங்க உங்க சொந்த மகளா பாத்தீங்க. அதுக்கு கைமாறா இப்ப நான் இந்த வேலையை பார்க்கணுமா? இல்ல எனக்குள்ள இப்படி ஒரு சக்தி இருக்கிறதால பார்க்கணுமா? உன்னோட கடமை எதுவோ அதைத்தானே செய்ய சொல்றேன். ஆனா நாட்டுல இப்ப அமைதி நிலவுதே. எதிர்காலத்தை கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் வெறும் மேலோட்டமா தெரிகிற விஷயங்கள் தான். நம்ம எதிரிகள் நமக்கு தலை வணங்கி இருக்கலாம். சிற்றரசர்களா மாறி அவங்க நமக்கு கட்டுப்பட்டவங்களா தெரியலாம். ஆனா சமீப காலமா அவங்க படைகளை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எதிரா திட்டம் தீட்டுறாங்க. அதனால எதிர்காலத்துல போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அந்த மந்திரக்கல்லால இதெல்லாம் கூட கணிக்க முடியுமா? ஏன் முடியாது? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாது. அது எதிர்பாராத விதமா தான் என் உடம்புக்குள்ள புகுந்தது. அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கூட தெரியாது. எதுக்குமா ஏமாத்த நினைக்கிற? போன தடவை இதை நான் குடிக்க சொன்னப்பவும் மந்திரக்கல் உங்ககிட்ட இருக்கிறத நீ ஒத்துக்கல. சத்தியமா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. இத குடி. நான் சொல்றதையெல்லாம் அப்படியே செஞ்சு அந்த மந்திரக்கல் கிட்ட கேளு. அப்பா, நீங்க எனக்கு காட்டின பாசத்துல கொஞ்சம் கூட உண்மையே இல்லையா? நான் சொல்றத நீ கேட்கிற வரைக்கும் என் அன்புல எந்த குறையும் இருக்காது. தளபதி, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். என் அப்பா என்ன ஒரு கருவியா மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டாரு. நான் உண்மையை ஏத்துக்க தயாரா இல்ல. ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அரசர் தான் எனக்கு அப்பாவா இருந்தாரு. இங்க வா, அப்பா கிட்ட வா. அப்பா புடிச்சுக்க. சரி, நீங்க சொல்றத செய்யறேன். தளபதி ஷூயா, தளபதி இளவரசியை காப்பாத்துங்க. எதுக்கு சத்தம் போடுற? என்ன விஷயம்? தங்க பறவை மாளிகையில இருந்து வரேன். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. தளபதி அவர்களை மாளிகைக்கு வாங்க. தளபதி உள்ள இல்ல, ஒரு வேலையை வெளியே போயிருக்காரு.
நான் உன்னை திரும்ப எதிர்பார்க்கல. இது பெரிய மாளிகையாச்சே, இங்க எங்க வேணும்னாலும் உனக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கலாம். நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா என்ன பிடிக்கிறதுக்காக நீ இவ்வளவு கீழே இறங்கி வந்துட்ட பாரு. தாக்குங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த முறை உன்னை தப்பிக்க விட்டுருவேன் நினைச்சியா? தளபதி, தளபதி. தேடுங்க. தளபதி இருங்க, வந்து இளவரசியை காப்பாத்துங்க, இல்ல இளவரசி இறந்து போயிடுவாங்க. ஏன், அவளுக்கு என்னாச்சு? அவங்க உடம்புல இருக்கிற பிறப்பு கல்லை பத்தி எதுவும் சொல்லலைங்களா? பிறப்பு கல்லா? என்னோட உண்மையான அப்பா ஆரம்ப காலத்துல பிறப்பு கல்லுன்னு சொல்லப்படுற ஒரு வித கல்லை வச்சிருந்தாரு. அதை பயன்படுத்தி தான் அரசர் அன்னைக்கு பல காரியத்தை செஞ்சாரு. ஆனா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது விவரம் தெரியாம ஒரு நாள் அது என்னன்னு பார்க்க போனேன். அப்ப அந்த மந்திரக்கல்லை எதிர்பாராத விதமா என்னோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. இளவரசி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இத்தனை வருஷமா அவங்க காத்து வச்சிருந்த அந்த ரகசியம் நம்ம அரசருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க தூங்க கூடாத நேரத்துல அவங்கள தூங்க வைக்க அவரு கட்டாயப்படுத்திட்டு இருக்காரு. இளவரசி தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களால எந்திரிக்கவே முடியாது. இது அவங்களோட கடைசி வாய்ப்பு. அப்புறம் இந்த பிறப்புக்களால பாதிக்கப்பட்டு நடைப்பிணம் ஆயிடுவாங்க. என்னால எதிர்காலத்தை பார்க்க முடியும். அதுல கெட்ட விஷயம் இருந்தா முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும். எதையாவது உளராத. நான் உண்மையை சொல்றேன், நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நீங்க மனுஷனே இல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அதுல மயக்க மருந்து இருந்துச்சு. நான் மட்டும் வரலனா இந்நேரத்துக்கு நீங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருப்பீங்க. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அவ உருமாறி இருக்கா. ஏற்கனவே ஒரு வாய்ப்பை வீணடிச்சிட்டா. என்ன காப்பாத்ததான் இப்படி தப்பு பண்ணிருக்காளா? இளவரசி உங்களை தன்னுடைய தலகாணியா பார்த்தாங்க. உங்களை தவிர வேற யாராலையும் அவங்களுக்கு நிம்மதி கொடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க இளவரசிக்கு உதவி செய்யுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. விடியிற வரைக்கும் யாரும் உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. உத்தரவு. இது என்ன இடமா இருக்கும்? நான் இறந்து போயிட்டேனா என்ன? அத தொடாத. யாரு இப்ப பேசினது? நீங்களாம் ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. இத கொஞ்சம் குடிங்க. இதெல்லாம் இப்ப செஞ்சு கொண்டு வந்தது. இப்ப செஞ்சதா? சரி சரி கொடுங்க. சுயே, எழுந்துற. ஒரு நிமிஷம் என்னை எழுந்து பாரு. உன்னதான் கூப்பிடுறேன்.
எழுந்து பாரு. மந்திரக்கல் எதிர்காலத்தை உனக்கு மாய உலகமா காட்டுது. இத மாத்த முயற்சி பண்ணா பெரிய தாக்கம் உண்டாகும். ஆனா உனக்கு எப்படி இதை பத்தி எல்லாம் தெரியும்? நீ யாரு? நீ யாரு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எழுந்துரு, என்ன பாரு. நீ கனவு காணக்கூடாது. நீ எப்படியாவது எந்திரிக்கணும். இனிமே கனவு காணக்கூடாது. உன்னை தடுத்தாகணும். இனிமே உன்னை விட மாட்டேன். கனவுல இருந்து எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் பேசுறது கேக்குதா? நீ எழுந்தே ஆகணும். உனக்காக இப்ப நான் கூடவே இருக்கேன். நான் உன் கூடவே இருந்தா மட்டும்தான் உனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நீங்க எப்படிங்க? தளபதி நீங்களா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இளவரசி பத்தி எனக்கும் ஜிங்ஜானுக்கு மட்டும்தானே தெரியும். அவ உருமரிடுவலன்னு பயந்து நிறுத்தலான்னு வந்தேன். ஆனா தளபதி ஷூ அவர்களே, உங்களுக்கும் இளவரசி மேல அக்கறை இருக்கு. அதனாலதான் நடு ராத்திரியில உங்க உயிரையும் பணையும் வச்சு இங்க வந்திருக்கீங்க போல இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இளவரசியை காப்பாத்த வந்தீங்களா? வேற என்ன காரணம் இருக்கும்? சரி விடுங்க. மன்னர் அவளுக்கு மருந்து கொடுத்திருக்காரு. இப்ப அவளுக்கு சிகிச்சை தேவை. இது மந்திர மருந்து. இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இது நீங்க உடனடியாக அவளுக்கு கொடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் இங்கே தான் இருப்பேன். அவளுக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்னு, வாசல்ல இருந்த காவலாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டேன். இன்னைக்கு இரவு நடந்தது எதுவும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால நீங்க கவலை இல்லாம இளவரசியை பார்த்துக்கலாம். நான் வரேன். ரொம்ப நன்றி. உங்க தற்காப்பு கலை நல்லா இருக்கு. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி தளபதி. நீங்க இங்க இருக்கிறதுனால நான் நிம்மதியா இங்க இருந்து கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். இளவரசியாரே, நீங்க எழுந்துட்டீங்களா? யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? எங்களை மன்னிச்சிருங்க இளவரசி. மன்னிச்சிருங்க. நீங்க கண்ணு முழிச்சதும் எங்களை பார்க்க சொல்லி அரசர் தான் அனுப்பிச்சாரு.
அப்பா சொன்னதை தானே நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. இங்க இருந்து போங்க. ரொம்ப நன்றி இளவரசியாரே. இளவரசி, நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? இரவு கனவு வந்ததா? ஷோயோ எங்க? யார் தளபதியா? அவர் இங்க வரவே இல்லையே. செடிகளுக்கு யாரோ தண்ணி ஊத்திருக்காங்க. ஷோயோவை தவிர வேற யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது. இத வச்சு நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? தளபதி இது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நீங்களும் அவரும் பிரிஞ்சதுனால இத பத்தி வெளியே யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? அவரதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நேற்று ராத்திரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. யாரோ எனக்கு கனவுல இருந்து இழுத்துட்டாங்க. ஆனா கண்ணு முழிக்க தெம்புதான் இல்ல. கவலைப்படாதீங்க இளவரசி, எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க. தளபதியார் என்னதான் கோபக்காரரா இருந்தாலும் அவருக்கு உங்க மேல அக்கறை இருக்கு. இல்லைன்னா இப்படி வந்திருக்க மாட்டாரு. இங்க பாரு டாட்டாவ், அவர் எனக்காக இப்படி ஆபத்தோட விளையாட வேண்டாம். இதுக்கப்புறமும் நான் அப்பாவோட பகட கைய மாற மாட்டேன். அப்ப என்ன பண்ண போறீங்க இளவரசி? இந்த மந்திர மருந்து தரமா தான் இருக்கு. சொல்ல போனா இது ரொம்ப உயர்தரமானது. இப்படிப்பட்ட ஒன்ன திறந்து ஆராய்ச்சி பண்ணணுங்கிறீங்களா? ஆமா. டோன்ஷி கொடுத்த இந்த மருந்துல நஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நேத்து ராத்திரி தாக்க வந்தவங்களை பத்தின தகவல்? அந்த கூட்டத்தில் இருக்கிற தலைவன் உங்களால தாக்கப்பட்டான். அவன் கண்டிப்பா திரும்ப வர்றது கஷ்டம்தான். அவன் கூட இருந்தவங்க எல்லாம் அரண்மனையை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சவங்களா தான் இருக்க முடியும். தப்பிச்சிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம கணிச்சது சரியா இருந்துச்சு. நம்ம ஆளுங்களை தொடர்ந்து சோதிச்சு பார்க்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படியே செய்யறேன் தளபதி. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. சீஷாவ் யாரையும் நான்சாங்க்கு அனுப்பியிருக்காங்க. அந்த நாட்டு அரியணைக்கு புதுசா வந்திருக்கவர் நம்ம அரசருக்கு கட்டுப்படணுங்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லிட முடியாது. நீங்க ஷீஷாகுவை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நமக்கு தலை வணங்கி வரி கட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா சமீபத்துல கருப்பு இரும்பு சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வினோதமான உலோகத்தை குதிரைகள் மேலேயோ வீரர்கள் மேலேயோ பொருத்திட்டாங்கன்னா அதோட பலம் அதிகமாகுதான். நம்ம அரசர் அதை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன நடக்க போகுதோ? மா மன்னருக்கு வணக்கங்கள். ஷீஷ்வா ஷ்வான்சியை கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு பெரிய விஷயம். ஆனா நான்சாங்ல வறட்சி ரொம்ப அதிகமா இருக்கு. இனிமே தென்மேற்கு தாக்கு பிடிக்காது. வெயிச்சினை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி கையாளலாம்? ஷீஷாவ் எங்களுக்கு தேவைப்படுற கனிம வளங்களை வித்தாங்கன்னா நாங்க எதையும் செய்ய மாட்டோம். அவங்க சுதந்திரத்தையும் ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க நமக்கு வரி கட்ட வேண்டாம். பிரபு வாங்கவர்களே, குறைச்சி எடை போட்டீங்க. எங்க வீரர்கள் முதல் முறையா ஷீஷாவை தோக்கடிச்சு தலவணங்க வச்சிருக்காங்க. இதை நம்மளால ஏத்துக்க முடியாது. பிரபு சு அவர்களே, நீங்களும் நானும் ஒரே மாதிரி கிடையாது. நீங்க ஒரு படை தளபதி. நீங்க கோவில் அதிகாரிகள் எதுக்கு கட்டுப்படுத்த பாத்தீங்க? இது எவ்வளவு பெரிய அத்துமீறல் தெரியுமா? இது மாமன்னரை பழிக்கிறதுக்கு சமானம். நான் சூமோ. நான் என்னைக்கும் மாமன்னருக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. எதிரிகள் கொடுக்கிற சொற்ப பணத்துக்காக விலை போயிட்டீங்க. அதனாலதான் அவங்க சார்பா பேசுறீங்க. உன்னோட எல்லையை மீறி பேசிட்டு சுமு. எல்லைய மீறது நீதான். மாமன்னருக்கு முன்னாடி அரசியல் பண்ணாத. சொல்றதை கேளு. ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடு. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அந்த மாதிரி பேசுவ? போதும், நிறுத்துங்க. வாங்க, அவர்கள் சொன்ன மாதிரியே பேச்சுவார்த்தை நடக்கட்டும். ஷீசாவை சேர்ந்தவங்களுக்கு அவங்க கேட்கறது கிடைக்கட்டும். பிரபு சு, எங்களோட பாதுகாப்பு உங்க பொறுப்பு. வீண் பிரச்சனை பண்ணாம கொடுத்த வேலையை மட்டும் செய்யுங்க. உங்க கட்டளைப்படியே. நான் பார்க்க இயல்பா இருக்கனா? கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. இளவரசி, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் இல்லாம என் பின்னாடியே நடந்து வா. யாருக்கும் சந்தேகம் வராது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நட்சத்திரம், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை தப்பு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கிறது தெரியும்ல. கவலைப்படாதக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம இங்கிருந்து போலாம். இந்த இடத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டா எனக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். முன்வாசல் வழியாவே தப்பிச்சு போகலாம். சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம்.
ஆனா இந்த இடமே என்னோட வீடு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நட்சத்திரம் எனக்காக பெரிய முடிவு எடுத்திருக்கான். இனி நான் சுதந்திர பறவையா இருக்க போறேன். சின்ன வயசுல இருந்தே நான் இளவரசியை இங்கிருந்து காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் உனக்கு கல்யாணமாய் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படியோ அந்த கெட்ட கனவு விலகிடுச்சு. இப்போ இங்கிருந்து தப்பிக்க போறோம். இனி சுதந்திரமா வாழ போறோம். இவங்க தங்க பறவை மாளிகையோடைய வேலையாட்கள் ஒரு வேலையை வெளியில கூட்டிட்டு போறேன். உங்க விருப்பப்படி நடக்கட்டும் பிரபு. கதவை தரங்க. யாரும் அசையக்கூடாது. பாதுகாப்பு சோதனை செய்ய வேண்டியிருக்கு. எல்லாரும் வரிசையில் நில்லுங்க. வரிசையில் நில்லுங்க. பிரபு ஷுன் அவர்களுக்கு என் வணக்கம். என்ன பிரச்சனை இங்க? அது வெளிநாட்டுல இருந்து முக்கியமான ஆட்கள் வராங்க. பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக எல்லாரையும் சோதனை பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வரலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், அரண்மனை பணிப்பெண்ணே, உன்னதான் கூப்பிடுறேன், இங்க வா. நானுங்களா? இல்ல இல்ல, நீ இல்ல, நீ போ. உனக்கு பக்கத்துல இருக்காளே. இல்ல இல்ல, நீயும் இல்ல, நீயும் இல்ல. அதுக்கப்புறம் அட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதோ அந்த பொண்ணு. ஷூ அவர்களே, ஒன்னும் இல்ல. ஷீஷா தூதுவர்கள் வந்து விட்டார்கள். ஏய் ஏய், அவளை புடிங்க. ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கறல. நில்லு. ஏய் நில்லு. அது வந்து நீங்க தானா? அப்படின்னா இளவரசி சூய ரகசியமா தப்பிக்க பார்த்திருக்கீங்க. புடிங்க அவங்கள. இருங்க இருங்க. நான் தப்பிச்சு போறேன்னு யார் சொன்னது? இந்த ஷீஷாவும் ஆளுங்க எவ்வளவு திறமைசாலின்னு பார்க்க வந்தேன். இது உங்களுக்கு தப்பா போச்சா? நம்ம நாட்டுக்கு வரவங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணணும் இல்லையா? உங்க எல்லைய மீறீங்க இளவரசி. இளவரசி சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, இதுக்கே நீங்க கோவப்படுறீங்க? இளவரசின்னு கூட பார்க்காம பொது வெளியில இப்படி பேசலாமா? வெளிநாட்டு தூதுவர்களுக்கு முன்னாடி நாம இப்படி நடந்துக்கலாமா? நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்க. தூதுவர்கள் முன்னிலையில இளவரசி இப்படி பண்ணது பெரிய தப்பு. வாங்க, இவங்கள சுத்தி வளைங்க. இது குற்றமா இல்லையான்னு தூதுவர்களா வந்தவங்களே சொல்லட்டுமே. உங்களுக்கு தப்பா தெரியறது எல்லாருக்கும் தப்பா தெரியாது. இளவரசி தூதுவர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நம்ம நாட்டு பாரம்பரியத்தை காப்பாத்தணும்ல. பாதுகாப்பு வேலையோட சேர்த்து இப்ப இதையெல்லாம் வேற நான் செஞ்சாகணுமா? சரி, இப்ப உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கிறது எங்க நாட்டு இளவரசி. ஓ, உங்க நாட்டு இளவரசியா? பயப்பட. இளவரசிக்கு வணக்கங்கள். தடங்கள் ஏற்பட்டதுக்கு என்ன மன்னிக்கணும். நான் சாஹின் ஷோமோ. இங்க பாதுகாப்பு என்னுடைய பொறுப்பு தான். தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். நீங்க தான் இளவரசியா? அப்படின்னா அங்க உள்ள எனக்கு அதுல வரதுக்கு பிடிக்காது. இளவரசியார் இங்க எதுக்கு? பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கேன். போற நிறுத்துறதுக்காக வந்திருக்கேன். இளவரசிக்கு வணக்கம். இளவரசி, நமக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பியாகணும். அதான் வண்டிக்குள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல ஏறி உட்காந்து போங்க.
யாரு நானா? ம். இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். உங்க அன்புக்கு நன்றி. கால் வேற வலிக்குது, நான் நடந்தே வந்துடுறேன். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்கல. நீங்க அத்துமீறினீங்கல்ல, பதிலுக்கு நானும் அத்துமீறட்டுமா? இளவரசியாரே, நான் உங்க நாட்டு இளவரசி கிடையாது. ஆனா நீங்க இந்த நாட்டு இளவரசியாச்சே. நீங்க நடந்து வரக்கூடாது. ஒழுங்கா ஏறி வாங்க. ஆனா புறப்படலாம். கதை முடிஞ்சது. அரசருக்கு இப்ப உண்மை தெரிய போகுது. நான் நீ மாட்டேன். எதை பத்தியும் கவலைப்படாம உள்ள ஏறு. இதுக்கெல்லாம் ஏமாற ஆள் நான் கிடையாது. பொறுத்திருந்து பாருங்க, அரசர் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டாரு. நிறுத்துங்க. இளவரசி சூயே எங்க? அவங்கள தேடி வந்திருக்கேன். நான் இங்கதான் இருக்கேன். இந்த உலகத்தோட எந்த எல்லைக்கு போனாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் எதுக்கு தப்பிச்சு போக போறேன்? நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். நேத்து ராத்திரி உன் கனவுல நீ என்ன பார்த்தேங்கிறத சொல்லு. நான் சீஷாவ் நாட்டை பத்தி கணிக்க சொல்லலையே. ஒருவேளை அப்படி ஏதாவது தான் பார்த்துட்டு போனியா? சத்தியமா நான் எதையுமே கனவுல பார்க்கல. அதோட ஒருவேளை எனக்கு கனவு வந்தா கூட நான் அதை சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா, இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பா இருக்கும். அப்படின்னா மொத்தம் 12 வாய்ப்புல இப்ப உங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்கா? எப்படியோ நான் சாக தான் போறேன். ஒவ்வொரு நாள் இரவும் நான் மாளிகையில சாகுறதுக்கு பதிலா எனக்கு விடுதலை கொடுத்துருங்க. நான் எங்கேயோ போய் சாகுறேனே. ஐயோ இளவரசி. சரி சரி சரி, கொந்தளிக்காத, கொஞ்சம் இரு. உனக்கு இங்கேயே மரண தண்டனை நிறைவேற்றினா கூட நீ என்னை ஏமாத்தினதுக்கு அது பரிகாரமா இருக்காது. அரசே, நீங்களும் இப்படி பேசினா எப்படி? டாகோஷி உங்ககிட்ட கடைசியா சொன்னது மறந்து போச்சா என்ன? பேரரசே, முதல்ல நடந்த அதே தவறு திரும்பவும் இன்னொரு முறை நடந்துடக்கூடாது. அந்த டாகோஷி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மந்திரக்கல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவன் அது எல்லாத்தையும் அப்பவே அழிச்சிட்டான். ஆனா இப்ப பிரச்சனை முன்ன இருந்ததை விட இன்னும் குழப்பமா இருக்கே. ஏன்னா இந்த மந்திரக்கல் தானாவே இளவரசி உடம்புக்குள்ள போயிருக்கு. அதை கட்டுப்படுத்துறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை இளவரசி இறந்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த மந்திரக்கல்ல முழுமையா நம்மால எடுக்க முடியாம போயிடும். இப்ப நான் என்னதான் செய்யணுங்கிற நீ? எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. எப்பாடுபட்டாவது டாகோஷியை கண்டுபிடிங்கன்னு நம்ம வீரர்களை அனுப்பி வைப்போம். நம்ம இளவரசி உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த மந்திரக்கல்லை இவளோட உடம்புல இருந்து எடுக்கிற வரைக்கும் இவ உயிரோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். இவ மரணம் கூட நமக்கு பலனை மட்டும்தான் தரணும். இந்த பக்கம் போங்க. அந்த இளவரசி பண்ணதுக்காக நீங்க அரசர்கிட்ட பேசும்போது எதுவும் கோவப்படுத்திட வேணாம். பஞ்சம் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில அந்த அரசர் தான் நம்மளை பார்த்து பயப்படுவாரு. அந்த ஷோயோவால நம்ம ஆட்கள் பல பேர் இறந்திருக்காங்க. அதனால பழச பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. அது எனக்கும் தெரியும். இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதா நினைப்பாங்க. ஆனா உண்மையான நோக்கம் என்னவோ அது நம்ம மறந்துடக்கூடாது இளவரசி. கவலைப்பட வேண்டாம், என்கிட்ட திட்டம் இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் சரியா வராது. நீங்களே பேசுங்க. எனக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கு. நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே ஷீஷாவ் நாட்டோட அமைதி தூதுவர்கள் வந்திருக்காங்க. ஆனா ஷூயாவும் அரச சுன்னும் வெறித்தனமா நம்மள தேடிட்டு இருக்காங்க. நம்ம தலைக்கு பரிசு அறிவிச்சிருக்காங்க. இங்க இருக்கிறது பாதுகாப்பா? கொஞ்சம் தப்புனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பொறுமையா இருந்தோம்னா நாம தப்பிச்சுக்கலாம். சரி சரி, அப்பா ஏதோ கொஞ்சம் கவலையில இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன், கோவிச்சுக்காத.
ஒரு அரசரா இந்த நாட்டுக்கு நான் பல கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. சீஷாவுல இரும்பு சுரங்கம் இருக்குன்னு தெரிஞ்சதும் இப்ப நான்சங்ல பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் என்னோட பாதுகாப்புக்காக உன்னை கணிக்க சொல்றேன். அதுவும் இந்த நாட்டுக்காக தான் சொல்றேனே தவிர என் சுயநலத்துக்காக எல்லாம் இல்ல. என் நிலைமை என்னன்னு இப்ப உனக்கு புரியுது இல்ல? சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தளபதி ஷூயாக்கு ஷூ மூன்னு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருந்தான். சண்டை போடுறதுல அவன் பெரிய திறமசாலி. அவனை போர்க்களத்துக்கு அனுப்பணும்னா அவன் அப்பா மாதிரியே அவனும் பெரிய சாதனைகளை பண்ணிட்டு வருவான். அவனோட அப்பா அவனை இந்த அரண்மனையிலே தான் விட்டுட்டு போனாரு. அவர் ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்தாரு தெரியுமா?说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。I miss you。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，长沙穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼里的是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。像个甜蜜的童话，是春雨随意的落下，那就这样。